இப்போ நம்ம களி செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வேர்க்கடலை சட்னி வச்சு கொடுத்திங்கன்னா வேணான்ற பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு அழகு நொய் எடுத்து கழுவி வேக வச்சிட்டேன். இப்போ நல்லா வெந்துச்சு. இப்போது நான் மத்து காம்பை போட்டு நல்லா கிளறிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அழகு ராகி மாவு சேர்த்துக்கினேன். இன்னும் அரை அழகு சேர்த்துக்கிறேன். மொத்தம் 1.5 அழகு எடுத்துருக்கேன். ஒரு அழகு நெய் சேர்த்தேன். இப்போ ஒரு அழகு மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அரை அழகு சேர்க்குறேன். 1.5 அழகு ராகி மாவு சேர்த்துட்டேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது அப்படியே 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது போல் ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இதை சூட்லேயே நல்லா கிளறிடலாம். நல்லா இந்த மாதிரி நைஸாக கிளறிடுங்க. இப்போ இதை அப்படியே கிளறிட்டு எல்லாம் தொடச்சி மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து உருட்டிக்கலாம். கொஞ்சம் இப்போ ஆறியும் இருக்குது. இப்போ நல்லா உருட்டிட்டு எடிட்டிங்லாம் கிடையாது, அப்படியே செஞ்சு அப்படியே போடுறேன். இப்போ களி ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடலை சட்னி ரெடியாக இருக்குது. இப்போ தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி நைட்டு வேர்க்கடலை சட்னியும் களியும் தான் எங்கள் வீட்டில். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.